العالمين اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் மிகுந்த ரமலானின் சங்கை பொருந்திய 26வது தராவீஹுடைய தொழுகையை இறை இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நன்னசீபை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்க வழிபாடுகளின் பரக்கத்தால் எல்லா வணக்க வழிபாடுகளையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. ரமலானின் ஏனைய பகுதிகளும் அவன் உகந்த விதத்தில் அவன் பொருத்தத்தோடு கழிவதற்கும் பாக்கியம் மிகுந்த நன்மக்களின் சாலிஹீன்களுடைய நல்வரிசையில் நாம் இடம்பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று நமக்கெல்லாம் அறிமுகமான சூறாக்கள் அம்மா அந்த ஜுஸு ஆரம்பமாகி சூரத்து நபா, சூரத்து நாசியாத் ஓதப்பட்டது, சூரத்து அபஸ, அத்தக்வீர், சூரா அல் இன்ஃபிதார், சூரா அல் முத்தஃபிஃபீன், அதே மாதிரி சூரத்து இன்ஷிகாக், சூரத்துல் புரூஜ் ஓதப்பட்டது, அத்தாரிக் ஓதப்பட்டது. அதே மாதிரி நாம் அதிகமாக கேட்டு பழகிய சூரத்துல் அலா, சூரத்துல் காஷியா, அதை தொடர்ந்து சூரத்துல் ஃபஜ்ர், அதை தொடர்ந்து சூரத்து ஷம்ஸ், சூரத்து கியாமா ஓதப்பட்ட, சூரத்துல் லைல் ஓதப்பட்ட, சூரத்து பலது ஓதப்பட்டது, ஷம்ஸ் ஓதப்பட்டது. அதே மாதிரி நாம் அல்லைலும் ஓதி நிறைவாகி இதுவரைக்கும் நிறைவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லுஹாலிருந்து நாஸ் வரைக்குமான அந்த பகுதியும் இன்ஷா அல்லாஹ் இறைமறை தொடரும் என்கின்ற அந்த அடிப்படையில் அலிஃப் லாமின் அந்த பகுதிகளும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஓதப்படும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களினுடைய இறைமறை ஓதல்களை அல்லாஹ் கடைசி வரைக்கும் நிலைப்படுத்தி தருவானாக. சகைக்குரிய பெருமக்களே, இன்று நாம் ஓதிய அந்த சூறாக்களில் பல்வேறு தகவல்கள் புதைந்திருந்தாலும் இன்றைய நாளுக்கான சிந்தனையாக சூரா அல் ஃபஜ்ர்ல கடைசியாக வந்த வார்த்தை, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த உலகத்திலே வந்த எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் மரணத்தை சுகித்தே தீரும். அதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் அந்த மரணத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். பல்வேறு வகைகளில் அந்த மரணங்கள் அவரவர்களை சந்திக்கும் போது அவர்களுடைய நசீபை பொறுத்தது, அல்லாஹுவின் கதரை பொறுத்தது. அல்லாஹு தாலா மரணத்தை கைப்பற்ற வரும் மாணவர்களை இருவேறுகளாக, 2 பிரிவுகளாக அமைத்து வைத்திருக்கிறார். ஒன்றாவது ரஹமத்துடைய மலக்குகள், மற்றொன்று அதாபுடைய மலக்குகள். அல்லாஹுடைய அருள் பெற்ற நன்மக்களாக இருந்தால் ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்கள். அல்லாஹுவின் கோபத்தை, சாபத்தை பெற்றவர்களாக இருந்தால் அங்க கைப்பற்ற வரக்கூடிய அமரர்கள் அதாவுடைய மலக்குகள் வருவாங்க. பொதுவாக அணுகக்கூடிய விதங்கள் யாரை அணுகப் போகிறோமோ அதை வைத்து இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். வரவேற்பதற்காக வரக்கூடிய அந்த காவலர்கள், கலவரத்தை அடக்குவதற்காக வரக்கூடிய காவலர்கள், 2 இடையில வித்தியாசம் இருக்கு. அந்த பாதுகாப்புல இங்க சாஃப்ட்னஸ் வெளிப்படும், அங்க கொஞ்சம் ஹார்டா தான் அணுகுவாங்க. அது அப்படித்தான் நிலைமை. அப்ப எல்லாத்துக்கும் மரணம் வருங்கிறது உறுதியா போச்சு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம முன்னாடி எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மரணத்தை பார்த்த பின்பு நமக்கு ஒரு படிப்பினை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த மரண இதுகள்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு தனி இதை சொன்னாங்க, நன்மைகளை சொன்னாங்க. ஜனாசாவில் கடந்துகிட்டா உங்களுக்கு ஒரு கீராத்து நன்மைன்னாங்க. ஒரு கீராத்துனா உஹது மலை அளவு நன்மைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடக்க விட வரைக்கும் போனா 2 கீராத்து நன்மைன்னாங்க. 2 கீராத்துனா இன்னும் ஒரு உஹது மலை அளவுக்கு நன்மை. அப்ப அவ்வளவு நன்மைகள் சும்மா போய் தக்பீர் கட்டி தொழுகிறதுல கிடைக்குதா? ஒரு யோசனை வருதில்ல, பெருமக்கள் கேட்பாங்க. இதுக்கு வாரோம், தொழுகைக்கு வாரோம், இதுக்கே அவ்வளவு பெரிய நன்மை கிடையாத, உஹது மலை அளவு நன்மையா பரதான தொழுகைக்கு? இல்லையா, வேறு நன்மைகள் இருக்கு. 27 மடங்கு நன்மைகள் ஜமாத்தா தொழுதா கிடைக்குது. ஆனா அதுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் வழங்கப்பட்டதுன்னு அறிஞர்கள் ஆய்வு செய்வாங்க. இவ்வளவு அதிகமான நன்மைகளா, உஹது மலை அளவு நன்மைகளா? ஒரு ஜனாசாவில் 4 தக்பீர், அது குனியறதும் இல்ல, நிமிர்றதும் இல்ல, சுஜூது செய்யறதும் இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல, வெறுமனே நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 தக்பீர். இதுக்கு அவ்வளவு பெரிய நன்மையா? எதனால் அந்த நன்மைகள் என்று பார்க்கிற பொழுது அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை வச்சாலும் அதுல முக்கியமாக 2 கருத்தை வைப்பாங்க. ஒன்னாவது, உங்கள் சகோதரரை நீங்கள் கண்ணியத்தோடு அடக்கம் செய்கிறீர்கள், அது பெரிய பாக்கியம். ஒன்றாவது. இரண்டாவது என்ன, அது ரொம்ப முக்கியம், அதிலிருந்து நீங்கள் பாடம் பயின்று கொள்கிறீர்கள். ஒரு மரணத்திற்கு போகிற பொழுது அந்த உள்ளங்கள், நமக்கும் ஒரு நாள் இந்த மரணம் இருக்கிறது, அந்த சந்தூக்குள்ளால் நமது ஜனாசாவும் ஒரு நாள் வைக்கப்பட போகிறது. எப்படி அது அமைதியாக இருக்கிறதோ அது மாதிரி நாமளும் இருப்போம். அதனால இப்ப தொலை முடியாது, நாம தான் அதை தொலை வச்சு உள்ள அடக்கம் செய்யணும். சரிப்பா, அவன் வேலை முடிஞ்சிட்டு நேரா போய் படுத்துக்கன்னா எந்திரிச்சு போற நிலைமையிலே இருக்கு, இல்ல, நாம தான் கொண்டு உள்ள வைக்கணும். நான் நினைத்தால் என்னெல்லாம் நடக்கும்னு வம்பு பேசக்கூடிய, வைராக்கியம் பேசக்கூடிய நபர்களும் கூட, நீ நினைச்சா ஒன்னும் நடக்காது, இப்படிதான் கிடக்கணுங்கிறத காட்டுற இது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப இவரை கொண்டு போய் எல்லாம் செய்யற அந்த இது இருக்குல்ல, அப்ப அங்கிருந்து கிடைக்கிற படிப்பினை. கபூர் வரைக்கும் போனா 2 கிராத்து நன்மை அப்படின்னா, கபூர் வரைக்கும் போகும்போது நம்மளை கொண்டு கபூருக்குள்ளேயே வைக்கிற மாதிரி ஆயிடுது. நேரா போய் இதுதான் இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லத்தாத் அப்படிம்பாங்க. உங்களோட இன்பங்களை எல்லாம் உடை தெரியக்கூடிய மரணத்தை நீங்க அதிகமா நினைவு கூறுங்கோம்பாங்க. அது உங்களுக்கு உங்களை சீர்படுத்த அது உதவும். இந்த நம்ம நப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நப்ஸ் அப்ப துளும்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அப்படித்தான் படைக்கப்பட்டது, அதனால ஒன்னும் செய்ய முடியாது. கண் இமை இருக்குல்ல, அது அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, கண் இமை மூடி வந்துகிட்டே இருக்குல்ல, அது அப்படி, அதுடைய வேலை அதுதான். அதே இதை முகம் செஞ்சா, கழுத்து செஞ்சா என்ன ஆகும் நிலைமை? இது மூடி கீழே இறங்கி கழுத்து இறங்கி வந்தா என்ன ஆகும்? அப்ப அதோட வேலையை அது செய்யுது. ஒவ்வொரு அமைப்புல படைக்கப்பட்டிருக்கு. நப்ஸ் அது துளும்பிக்கிட்டே தான் இருக்கும். அதை அப்ப சரிப்படுத்திக்கிறணும். அதை அப்பப்போ மனசுல சொல்லி சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு என்ன செய்வாங்க, ஆட்கள் வந்திருக்கும், அமீருல் முஃமினீனா இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீனா இருக்கும் பொழுது, அமீருல் முஃமினீனா சாதாரண இது இல்லையா, ஒரு பிரதமருடைய பதவி இல்லையா, அந்த பதவியில இருக்கும் பொழுது இன்னைக்கு ஏழை மகன் சொல்லக்கூடிய நபர்களே விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துக்கிறான், லட்சக்கணக்கான விலை கொடுத்து இது பண்ணிக்கிறான். சுத்தி அவனுக்கு பல்வேறு காவலாளிகள் வேற, அவனுக்கே பல கோடி செலவாகுது மாசத்துக்கு. இப்படியெல்லாம் இருக்குது. தனி விமானங்கள், அதெல்லாம் தான் நாங்க பரப்போங்கிறான். பேரு ஏழை மகன், இப்படி எல்லாம் இருக்குல்ல. ஆனா அவ உண்மையிலே ஏழை மகன், ஜனாதிபதி ஏழை மகன் அவ. ஆனா அவ்வளவு பெரிய பொறுப்பு அவங்க சுமந்திருந்தாங்க. அந்த சுமந்திருந்த அந்த பெருமகனார் அவங்களை சந்திப்பதற்காக பல்வேறு தூதுவர்கள், வெளியூர் வெளிநாட்டு தூதுவர்கள் வருவாங்க. ஒரு நாள் சக தோழர்கள் பாக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதுகல தண்ணிய என்ன செய்யறாங்க, அந்த தோல் துருத்தியில தண்ணியை சுமந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 பொருளை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீன், இது என்ன தூக்கிட்டு போறியா? நாங்க இல்ல, வீட்டுல ஆட்கள் சந்திக்க வந்திருக்கிறாங்க. தூதுவர்கள் வெளியில இருந்து சந்திக்க வந்திருக்கிறாங்க. இல்ல, அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. சரி, அவங்க வந்திருக்கிறாங்கன்னா சொன்னா எடுத்துட்டு வந்துட போறாங்க ஆட்கள், நீங்க கிட்ட சொன்னா கூட எடுத்துட்டு வந்துருவோமே, நீங்க போகணுமான்னு கேட்டாங்க. இல்ல நான் போக கூடாதுன்னு நினைச்சேன். அது சொல்றாங்க, நான் போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்று உபசரிக்கணும்ல, அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா என் நப்ஸ் இருந்துச்சு இல்லையா,
உன்னை சந்திக்கிறதுக்கு எங்க இருந்து வந்திருக்கிறாங்க தெரியுமா, உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நப்சு கொஞ்சம் ஒரு துள்ளு துள்ளிச்சு. அவங்களோட நீ என்ன பெருமையாவா காட்டுறா, நான் உன்னை சிரமப்படுத்துறேன் பாருன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன்டா. தன் நப்சு எப்பெல்லாம் துள்ளுதோ அப்பெல்லாம் தானே அடிக்கிற சக்தி படைத்தவர்கள் அந்த மூமின்கள். அதை அப்படி வளர விட மாட்டாங்க. சிலதெல்லாம் அப்படி வளர்ந்து நிற்கும். பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒருத்தர் பேசுறார், நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறார். என்னை பத்தி யாரு, என்ன பத்தி அங்க கேட்டு பாருங்க, இங்க கேட்டு பாருங்க அப்படின்றார். வேகிட்டே வந்து சொல்றார், என்னை பத்தி அங்க கேட்டு பாருங்க, என்னை பத்தி இங்க கேட்டு பாருங்கன்றார். நான் கேட்டேன், இங்கதான் நீங்க நிக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்களேன் உங்களை பத்தி, இது எதுக்கு அங்க போய் கேட்கணும்? அவர் ஆள தெரியாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி எதுக்கு நான் அங்க போய் கேட்கணும்? இல்ல நான் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன். உங்களை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? உங்களை பத்தி தெரிஞ்சு அதுல இருந்து எனக்கு ஒரு படிப்பென்ன ஒரு பயபக்தி கிடைக்குதுன்னா தாராளமா அவங்கள நான் அறிஞ்சுக்கிறலாம். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவ்வளவு மாதிரி நடக்கணும்ங்கிறதுனால அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி இப்லீஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அவனை மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க? இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும், யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உங்கள் ரப்பின் பக்கம் நீ மீண்டுகொள், ராதியத்தன் மர்தியா, பொருத்தத்தை நீங்களும் அல்லாஹுவை பொருந்தியவர்களாக, அல்லாஹுவும் உங்களை பொருந்தியவர்களாக. அப்படி நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி வாங்க. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார் கூட்டத்தில் நீங்கள் நுழையுங்கள். ஒதுகுலி ஜன்னதி, என் சொர்க்கத்திற்குள்ளால் நீங்கள் நுழையுங்கள் என்று அந்த வாசகம் பிறக்கும். நன்மக்களின் ஆத்மாவை கைப்பற்றுகிற பொழுது இத ஓதி காட்டின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இன்னஹதா லஹஸனுன், எவ்வளவு அழகா இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கடைசி ஒரு வார்த்தை இப்ப கைப்பற்ற போறாங்க. இதான் முடிவு, இதுக்கப்புறம் தப்ப முடியாது. மலக்குல் மௌத் வந்துட்டாங்க, இந்த ஆத்மா இப்ப கைப்பற்றப்படுது. இந்த நேரத்துல அழைத்ததோடு வரக்கூடியது அப்படிங்கிற ஆத்மாவா இருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்தும். அழைச்சா வரமாட்டான், ஒளிஞ்சுக்குவான்னு அவனை கைது பண்ணி தான் கூட்டு போகணும். உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த கௌரவத்துக்கு வருவாங்க. உடனே சில பேர் நெஞ்ச பிடிச்சி படுத்துருவான்ல சில நேரங்கள்ல, வந்த உடனே அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போகணும். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. யாருக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா விஐபிகளுக்கு தான் இந்த வார்த்தை வரும். வாங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. இந்த விஐபிகளுடைய வார்த்தை தான் யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஆத்மாவே நிம்மதி பெற்ற ஆத்மாவே வாங்கோன்னு சொன்னா அந்த உடலில் இருந்து அது அங்கு தானாக பாய்ந்து விடும். அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள்ல ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ரஃபீகுல் அலான்னாங்கல்ல, அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, உயர்ந்த நண்பனை சந்திப்பதற்காக வல்லவா ஏங்கிக் கொண்டிருந்தேன், இதோ வந்து விடுகிறேன். ஆனா சில கோரிக்கை நாங்க தன் உம்மத்துக்கான கோரிக்கையை தான் ரசூலுல்லாஹ் கடைசிலையும் முன் வச்சாங்க. இந்த கடைசி நேரத்துல கூட என்ன கோரிக்கைன்னு கேட்கும் போது என் பாவெல்லாம் மன்னிக்கப்படணும், சொர்க்கத்துக்கெல்லாம் போகணும் நாம கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் உம்மத்துடைய நிலைமைகள் என்ன சொல்லுங்க, என் உம்மத்து பாதுகாப்பு பெறுவாங்களா, நான் வந்துட்டா என் உம்மத்துற நிலைமை என்ன ஆகிறது, அவங்களுக்கான மன்னிப்புகள்லாம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, விடை பெற்றாங்க. அது உலகத்துல அவங்களுக்கு கேட்டு வாங்கப்பட்டது. நீங்க இருக்கிறன்னா இருக்கலாம், வர்றன்னா வரலாங்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அப்படி எல்லாம் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. மற்ற ஆத்மாக்கள் கூப்பிட்டா வர்ற மாதிரி இருக்கணும், அப்படிப்பட்ட ஆத்மா. இதை கேட்டுட்டு தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமாய் சொன்னாங்க, இன்னஹாதா லஹஸனுன், எவ்வளவு அழகான தருணம் பார்த்தீங்களா, இது எவ்வளவு அழகா இருக்கும், இப்படி இப்படி அழைப்பு வந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு. உடனே மறு வினாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே பார்த்து, ஆமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அபூபக்கர் அவர்களே, நீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்க மரணத்தில் இதை நீங்கள் செவிமடுப்பீர்கள் அப்படின்னாங்க. உங்க மலக்குகள் இதை சொல்லுவாங்க, முன்னறிவிப்பு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் நான் எதிர சொல்றேன், அபூபக்கர் அவங்கள
உங்க மரண நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க செவிமடுப்பீங்க, அந்த மலக்குகள் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் அது நன்மக்களுக்கு தான் கிடைக்கும். அவளை பத்தி தெரிஞ்சா பரவாயில்லை, என்ன பத்தி தெரியுமா, அங்க கேட்டுப்பார் இங்க கேட்டுப்பார் அப்படின்னா. அப்ப அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஸ்ரீதேவி அதுக்கு சொல்லல, நாம் யார் அப்படிங்கறத நம்ம குணாதிசயத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு நாம் காட்டணுமே தவிர வாய் சொல் மூலமாக காட்டக்கூடாது. நான் யாரு தெரியுமோ, நான் அப்படின்னா இப்படி ஆச்சா போச்சா, இது தேவையில்லை. இதை வச்சு என்ன பண்ணா, நாம் யார் அப்படிங்கிறத நடத்தைகள் தான் வெளிப்படுத்த வேண்டும், வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். எல்லாத்துக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். நாம் யார், நான் யாரு தெரியுமா, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படிலாம் இருக்கிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண, நாக்கொலிக்க கூட முடியாது. நான் யாரும் தேவையே இல்லை. நான் யார் என்பதை என் நடத்தைகள் காட்டட்டும். நம் நடத்தையின் மூலமாக நாம் நிரூபிப்போம். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கே கூட நாம நம் நடத்தையின் மூலமாகத்தான் ஒழுக்கம் போதிக்க வேண்டும். அமரர்கள் இருவேறாக வருவார்கள் இறுதியில. ஒன்னு யாரு, ரஹமத்துடைய மலக்கு, இன்னொன்னு யாரு, அதாபுடைய மலக்கு. ரஹமத்துடைய மலக்குகள் சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதாவுடைய மலக்குகள் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அங்க நேரா அதிரடி நடவடிக்கைகள் தான். இந்த ஆத்மா வெளிவருகிற பொழுது அப்படியே வான்மண்டலம் வரைக்கும் கம கமனு மணக்குமா. இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியான்னு சொல்லி அந்த ஆத்மா வெளிவருது பார்த்தீங்களா. ஒரு இது அகருவது நல்ல மனப்பொருள் பத்தி வச்ச உடனே அது அப்படியே புகை கிளம்புகிறது என்றால், அந்த புகை கிளம்புகிற பொழுது அப்படியே சூழ இருப்பவர் எல்லாம் மணக்குமா இல்லையா. அதே இது ஒரு நஜீஸ் ஏதோ ஒண்ணு எரியுது, அந்த புகை கிளம்புகிற பொழுது சுத்தி இருக்கிறதுல நாருமா இல்லையா. இங்க உள்ள இருந்து இந்த ஆத்மா வெளிவருகிற பொழுது அதை உணர முடியும். வான்மண்டலம் வரைக்கும் அமரர்கள் எல்லாம் கேட்பார்களாம். இங்கிருந்து அவங்க சுமந்துட்டு போகும் பொழுது கூட அதை எடுக்கிற விதங்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியே அழகான விரிப்புகளை கொண்டு அந்த ஆத்மாவை அதில் வைத்து சங்கையோடு அதை எடுத்து செல்வார்கள் இறை சமூகத்திற்கு என்று. போற வழித்தடங்கள் எல்லாம் விசாரணைகள். அழகான மனமா இருக்க, நல்ல ஆத்மாவா இருக்க, யாரு யாரு என்று அங்கு விசாரிப்பார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் யார் இவர் என்று. அதே சமயத்தில் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் ரீஹுல் ஹபீஸ், அது மோசமான கடுமையான துர்வாடையோடு அது வெளியாகும். எல்லாம் மூக்க சொல்லிப்பாங்களாம், யார் இந்த மோசமான இந்த கெட்ட வாடக்குரியவன் யாருன்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தை நன்மக்களுக்கு சோபனமான வார்த்தை, நல்லோர்கள் அவங்க கேட்கிற வார்த்தை. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விஷயத்துல ரசூலுல்லாஹ் நீங்க கேப்பியோன்னே சொன்ன வார்த்தை. உமர் ரலியல்லாஹு அந்த வார்த்தைகள் அழகான செவிமடுக்கிற வார்த்தைகள் இல்லையா. நன்மக்கள் எல்லாம் கேட்கிற வார்த்தையில நாமளும் அகப்பட்டவங்களாக இருக்கோம். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம ஆத்மா கைப்பற்றப்படுறது உறுதி. அப்ப வரும் பொழுது ரஹமத்து மலக்கு அதாபு மலக்கு வருவாங்க. நம்ம மரணத்துல எந்த மலக்கு வரணும் அப்படிங்கறத நாம முடிவு செய்யணும். அந்த ரஹமத்துடைய மலக்கு வருவதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை நாம எந்த தரத்துல அமைச்சுக்கிறணும் அதை நாம ஒவ்வொரு நேரம். இதைதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு செயலையும் செய்கிற பொழுது உங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் அப்படின்னா. உங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்து செய்யுங்கள். என்ன வேண்டாம், நீங்க வாயில பேசுறதா இருந்தாலும் சரி, பாக்குறதா இருந்தாலும் சரி, நீங்க நடக்கிறதா இருந்தாலும் சரி, சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, மரணம், அந்த மரணத்தில் எனக்கு யாரு அழைப்பு தர வேண்டும் அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல செய்யுங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, அதை மனசுல வச்சுட்டு பாருங்க. அத்தகாததை பார்க்க கண் தூண்டுகிறதா, என் ஆத்மா கைப்பற்றப்படுகிற வழக்குகளுக்கு இது உகந்ததா யோசனை பண்ணிட்டு முடிவு செய்யுங்க. அதான் அக்கசிரு திக்ர ஹாதிமுல் லத்தாத்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய பரக்கத்தினால நம்முடைய எல்லா பாவ பிழைகளையும் அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தமான நல்வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா வகையான வழிகளையும் அவன் புறமிருந்து நசீபாக்கி தருவதோடு இந்த இறைமறை வார்த்தையை நாம் செவிமடுத்தோமே, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி, உன் ரப்பின் பக்கம் நீ மீண்டு வா, ராதியத்தன், நீ அதை அல்லாஹ்வை பொருந்திய நிலையிலும், மர்தியா, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நீ பெற்ற நிலையிலும்.
ஃபதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்கள் கூட்டத்தில் நீ நுழைந்து கொள். ஒதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திற்குள்ளால் நுழைந்து கொள் என்ற சோபன வார்த்தைகளை இந்த செவிகளும் மரண வேளையில் செவிமடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவர்களுக்கும், நமது ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நம் ஆசிரியர் பெருந்தகைகள், மாணவர்கள், சங்கைக்குரிய நமது நட்பின் வட்டத்தினர்கள், நம்மை சூழ்ந்தோர்கள், சார்ந்தோர்கள், அல்லாஹ் அனைவர்களுக்கும் இந்த நன்னசீபை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி zinata அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.